Can you guys say yes or no? Yes, Tamil comfortable. Okay, fine. So, இப்போ வந்து like what are all the years are there? Like fourth years வரைக்கும் இருக்கீங்களா? 2, 3 and 4 இருக்கீங்களா? Yes, ka. Okay. So இப்போ வந்து like third years வந்து you'll be sitting for your internship drives இல்ல next semல இருந்து and also third year இப்போ intern fourth year பண்ணியிருக்கவங்களும் after a semester you'll be sitting for your final sem internship as well placement drive. So let me start by asking you guys a question like what do you guys think about data science? Can anyone answer me? இது வந்து லைக் டேக் இட் அஸ் அ டிஸ்கஷன் செஷன். நீங்க மியூட் போட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இன்டராக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இட் வில் பி லைக் நான் வந்து ஏதோ நெறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். யூ கைஸ் டோன்ட் டேக் இட் இன்டு யுவர் மைண்ட். அது வேஸ்ட்டா போகும். இந்த 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்றதும் வேஸ்ட்டா போயிடும். ஸோ ப்ளீஸ் இன்டராக்ட் வித் மீ. லைக் நான் வந்து ஜெனரல் கொஸ்டின் தான் கேட்கிறேன். வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் டேட்டா சயின்ஸ்? இந்த டேட்டா சயின்ஸ் இந்த கிளப் எதுக்கு இருக்குன்னு அட்லீஸ்ட் யாராவது சொல்ல முடியுமா? என்ன கிளப் ஏதாவது பேசுங்க. இப்படியே இருந்தா இதுக்கப்புறம் எப்படி நான் ப்ரொசீட் பண்ண நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ அம் நாட் சீயிங் யூ இன் பர்சனும் பார்க்க முடிய மாட்டேங்குது. வி ஆர் நாட் இன் கான்டாக்ட். லைக் ஒருத்தர் 2 பேர் தான் அதுவும் அவங்களா வந்து கேக்குறாங்க. மத்தவங்கலாம் லைக் வாட் யூ கைஸ் ஆர் அபவுட் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ even I can see some students from SS2. So வந்து just tell me like why Datalytics is there in our college and what data science is all about. Akka. Yeah, go ahead, Abhinaya. So basically, Datalytics Club or a motive வந்துட்டு apart from our syllabus and apart from what we do in college, like we need to strengthen our basics and interview perspectiveல preparation பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட பேசிக்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால we conduct events based on that. And when it comes to data science, like இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்னு எடுத்தோம்னா என்னோட வியூவில் வந்துட்டு எப்பவுமே வந்து டேட்டாஸ் லைக் a very important thing nowadays. And அதுக்காக வந்து லைக் டேட்டா வச்சு நம்ம வந்து நிறையா பண்ணலாம். ஸோ அதில் வந்து டேட்டா சயின்ஸில் வந்துட்டு அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து ரீசர்ச் பண்ணி பண்ணுறது. அப்புறம் அதில் வந்து மாடல்ஸ் பில்ட் பண்ணுறது, அப்புறம் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஏஐ சைடில் வரும். அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ வந்து இப்போ நீங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி டிஎஸ், டிசிஎஸ், ஏஎம்எல் யார் எடுத்தாலும் லைக் டேட்டா சயின்ஸ் ரோல்ஸ்ன்னு இன் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணிருக்கீங்க. ஸோ தட்ஸ் குட். பட் வந்து டு யூ திங்க் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து டேட்டா சயின்ஸ் பியூர் டேட்டா சயின்ஸ் லைக் வாட் அபிநயா டோல் லைக் எம்எல் மாடல் பில்ட் பண்றது அதுல மட்டும் ஒர்க் பண்ணுவாங்களா? டேட்டா சயின்டிஸ்ட் லைக் இருக்காங்க. There are people like who just work in model developments and analyzing the data. But still வந்து நமக்கு being talking practically like 7th செமஸ்டர்ல வந்து எனக்கு அந்த மாதிரி ரோல் மட்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்தா it's actually no. So when the people like you guys who are targeting for data science also they should enhance their skills in coding. ஏதோ ஒரு programming languageல you should be well versed. Say for example, if you are taking pythonல வந்து you have to be ready to code like அவங்க வந்து ரொம்ப complicated coding questionsல கேட்க மாட்டாங்க. But you have to be able to code and also you have be able to read what the code actually is. So இப்போ வந்து example some of them will be assigned to the project already பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நீங்க நடுவுல போய் அசைன் ஆவீங்க. So in that case you have to you should be enabled to
என்ன சொல்றது, கோடை பார்த்தவொடனே உங்களுக்கு அது புரிஞ்சுக்க தெரியணும். ஸோ இதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி வெல் versed in any one, அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மேண்டட்டரி திங். வாட் எவர் நீங்க எந்த ஒரு ரோல்னாலும் சரி, ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்க்கு ஐ எம் சேயிங் லைக் இது வந்து ரொம்ப மேண்டட்டரி திங். வெல் versed in எனி ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் வந்து எல்லாருமே வந்து மேத்ல வந்து நல்லா போட்டுருவோம். பட் ஆப்டிடியூட்ல வாட் மேட்டர்ஸ் மோர் இஸ் டைம். லைக் நீங்க எவ்வளவு அங்க வந்து நீ எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா ஸ்டெப்ஸ் போட்டிருக்கங்கிறது பார்க்க மாட்டாங்க. ஸோ நீ எவ்வளவு கொஸ்டின்ஸ் பண்ணிருக்க, எவ்வளவு அதுல கரெக்ட்ங்கிறதுல தான் ஆப்டிடியூட் இருக்கு. ஸோ ட்ரை டு கெயின் மோர் ஷார்ட்கட்ஸ். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. லைக் டைரக்டா போய் டைரக்ட் ஃபார்முலாஸ், மேத் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் சால்வ் த ப்ராப்ளம் அண்ட் யூ வில் கெட் தி ஆன்சர் அஃப்கோர்ஸ். பட் வந்து அந்த டைம்குள்ள முடிப்பீங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஆப்டியை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஷார்ட்கட்ஸ் தான். ஷார்ட்கட்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல அது ரொம்ப டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் சம் கம்பெனிஸ் லைக் தரோகுட், அவங்க வந்து லாஜிக்கல் ஆப்டிடியூட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரியும் அது வந்து லைக் ரொம்ப கம்மி கம்பெனிஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். லைக் குவான்ட்ல இருக்கிற எல்லா லைக் மோஸ்டா வந்து டேட்டா சயின்ஸ் ரோல்ல ப்ராபபிலிட்டி, பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன்ஸ்ல இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் ஆப்டிடியூட் வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின் அப்புறம் ஏஜ் இந்த மாதிரி சம்ஸும் ஆஃப்கோர்ஸ் வரும். பட் ப்ராபபிலிட்டி, பெர்மியூட்டேஷன், காம்பினேஷன் வந்து ரொம்ப தரவா இருந்துக்கோங்க. அது இதெல்லாம் அந்த குவான்டிடேட்டிவ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி வெர்பல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச தரோகுட் மட்டும் தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, தவிர்த்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம் குவான்ட்ல இருந்தா வரும். ஸோ இது வந்து ஆப்டிடியூடுக்கு. ஆப்டிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆக்சுவலி ஜென்ரலா கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரெண்டா யூ கேன் ஸ்பிளிட். ஒன்னு வந்து ஆப்டி கேட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் போறது. இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா தே வில் கிவ் யூ டாஸ்க், லைக் டாஸ்க் பேஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். யூ கேன் கிளாஸிஃபை ரெண்டு ப்ராட் கிளாசிஃபிகேஷன்ஸ் தான் இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருக்கணும்னு. And you have to be proficient in your coding, any one of the coding languages. So அதுக்கு வந்து you can practice in hacker rank தான் வந்து மெயின். லைக் நாங்க பார்த்த வரைக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் ஹேக்கர் ரேங்க்ல ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸே ரிப்பீட் ஆயிருக்கு, நமக்கு திருப்பியும் அதே கம்பெனில கேட்பாங்க. ஸோ ஹேக்கர் ரேங்க் பிளாட்ஃபார்ம்லயும் லீட் கோட், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த லீட் கோட்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதையும் விட்டுறாதீங்க. இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண பாருங்க. ஸோ இது வந்து கோடிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் பேஸ் நான் கடைசியா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். டாஸ்க் பேஸ் வந்து ஆக்சுவலி டாஸ்க் பேஸ் நான் வந்து இட்ஸ் லைக் அன் அட்வான்டேஜ் கைண்ட் ஆஃப் திங் வென் இட் கம்ஸ் டு டாஸ்க் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இது நான் கடைசியில டாஸ்க் பேஸ்ட்க்கு எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெஸ்யூம் வந்து எல்லாருமே ஒரு 1 பேஜ் ரெஸ்யூம் எல்லாருமே ரெடி பண்ணிக்கோங்க. அந்த 1 பேஜ் ரெஸ்யூம்ல வந்து ப்ளீஸ் கிவ் இட் டு யுவர் சீனியர்ஸ், லைக் யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. ப்ரூஃப் ரீட் பண்ண பிகாஸ் ஐ குட் சி லைக் மோஸ்ட் ஆஃப் யுவர் ரெஸ்யூம்ஸ் ஆர் நாட் இன் தி கரெக்ட் ஃபார்மேட். எனக்கு நாங்க பர்சனலா ஐ திங்க் டிசிஎஸ்க்கு வி ஆர் கண்டக்டிங் மார்க். ஸோ அதுல பாக்குறப்பவே மோஸ்ட் ஆஃப் யுவர் ரெஸ்யூம்ஸ் ஆர் நாட் இன் தி கரெக்ட் ஃபார்மேட். நாங்களுமே அந்த சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். பட் ஐ எம் நாட் சேயிங் தட்ஸ் யுவர் பேட். பட் வந்து ட்ரை டு கிவ் டு மோர் சீனியர்ஸ் டு ப்ரூஃப் ரீட் இட். அது வந்து ஏன்னா 7th செம் இன்டர்ன்ஷிப்ல ரெஸ்யூம் பேஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் தான் நிறைய கம்பெனிஸ் நடக்கும். யூ கைஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உட்காருவீங்களாங்கிறது கிடையாது. நிறைய கம்பெனிஸ்ல ரெஸ்யூம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ள போவீங்க. ஸோ ரெஸ்யூம்ல வந்துட்டு 1 பேஜ் ரெஸ்யூமா வச்சிருங்க. இன்னொன்னு ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும் டோன்ட் ஸ்பிளிட் இட் இன்டு 2 columns when it comes to a single page resume. பிகாஸ் நாங்க எல்லாருமே பண்ண தப்பு என்னன்னா 7th செம் அப்போ நாங்க ரெஸ்யூம் 1 பேஜ்னே ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி 2 columns தான் ஸ்பிளிட் பண்ணி இருந்துச்சு. Can you guys understand like what I'm talking about? Yes or no? Hello? Yes, sir. Yes, Akka.
ஸோ டோன்ட் ஸ்பிட் யுவர் ரெஸ்யூம்ஸ் இன்டு 2 காலம்ஸ். ஒரு அப்படியே ஒரு சிங்கிள் ஷீட் ஆஃப் ரெஸ்யூமா இருக்கணும். அண்ட் ஆல்சோ மேக் என்ஷூர் யுவர் ரெஸ்யூம் இஸ் இன் ஏடிஎஸ் கம்பைலண்ட். ஸோ ஏடிஎஸ்ங்கிறது என்னன்னா ஆட்டோமேட்டட் ரெஸ்யூம் ரீடர், சரியா? ஸோ லைக் பிக் எம்என்சி கம்பெனிஸ் யூஸ் திஸ் ஏடிஎஸ் கம்பைலண்ட் சாஃப்ட்வேர்ஸ். தே டோன்ட் சிட் அண்ட் சி யுவர் ரெஸ்யூம்ஸ் மேனுவலி. சம் லைக் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து மேனுவலா பார்ப்பாங்க. பட் அவங்களுமே இப்போ வந்து தே ஆர் பேயிங் ஃபார் திஸ் சாஃப்ட்வேர் அண்ட் தே ஆர் கெட்டிங் இட் பிகாஸ் இது வந்து அவங்களோட ஒர்க் ஈஸி பண்ணிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க ரெஸ்யூம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. லைக் புட் தட் வேர்ட் இன் சாட் பாக்ஸ். ஏடிஎஸ் கம்பைலண்ட்னு இருக்கும். ஸோ இந்த இந்த இது எப்படி இருக்கணுங்கிறத வந்துட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு அது ஏடிஎஸ் கம்பைலண்ட் ரெஸ்யூம்ஸா ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா லைக் அது எதர் மேனுவல்னாலும் சரி, எதர் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் உங்க ரெஸ்யூமை ரீட் பண்ணாலும் சரி, அந்த கீவேர்ட்ஸ் வச்சு அதை எடுத்துக்கும். இன்னொன்னு ரெஸ்யூம்ல வந்து ஏடிஎஸ் கம்பைலண்ட்ல என்னென்ன இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். என்ன இருக்கும்னா எல்லா பாயிண்ட்லயுமே ஒரு புல்லட்டின் இருக்கும். இல்லாட்டி எய்தர் இட் ஷுட் பி நம்பர்ட் ஆர் இட் ஷுட் பி இன் புல்லட்டின், ஸ்டார்டட் வித் புல்லட்டின்ஸ். ஸோ இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுல வந்து ஸ்டார்டிங் வந்து உன்னோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப் ஃபார்மா இருக்கணும். Like developed, built an automated system, developed a book recommendation system. So இந்த மாதிரி இந்த developed, built, augmented இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நீங்க அங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ இது வரைக்கும் கிளியரா ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும்? ஓகே. ஸோ ரெஸ்யூம்ல வந்து இது பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணுங்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து ரெஸ்யூம்ல லைக் பார்க்க கொஞ்சம் நீட்டா பிளசன்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அடிக்கிற கலர்ஸ். ஃபாண்ட் வந்து மேக் ஷூர் யூ எய்தர் யூஸ் ஏரியல், கேலிப்ரி இல்லைன்னா டைம்ஸ் நியூ ரோமன். இந்த மூணுலயே மட்டும் யூஸ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் லைக் ரொம்ப இதா இருக்கும்ல அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் யூஸ் தட் ஐகான்ஸ் லைக் சிம்பிள்ஸ். லைக் லிங்க்டின்க்குலாம் வந்து அதோட லோகோவே எடுத்து நம்ம ரெஸ்யூம்ல போடுவோம். ஏன்னா நானும் அந்த தப்பு பண்ணாங்க. என் 7th செம் ரெஸ்யூம் இப்பவும் அப்படிதான் இருக்கு. லைக் லிங்க்டின் லோகோ எடுத்து வச்சிருந்தேன். அந்த மாதிரிலாம் போடாதீங்க. பிகாஸ் வென் இட் கோஸ் டு ஏடிஎஸ் கம்பைலண்ட் அந்த லிங்க்டின் அந்த இதே ரீட் ஆகாது. ஸோ உங்க ப்ரொஃபைல் லிங்கே அங்க போகாது, அங்க போய் ரீச் ஆகாது. ஸோ அதனால லிங்க்டின், கிட்ஹப்புக்குலாம் வந்துட்டு அந்த லோகோஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்படி போடாதீங்க. லிங்க்டின்னே போட்டு போடுங்க. அண்ட் ஆல்சோ லிங்க்டின்ல வந்து உங்களோட மேல போனீங்கன்னா உங்களோட லிங்க் இருக்கும். ஹோம் பேஜ் லிங்க் வந்து பெருசா இருக்கும். அதை வந்து யூ கேன் ட்ரிம் அண்ட் யூ கேன் மேக் இட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீநந்தினி மணிகண்டன் ஏதோ சம் நியூ நம்பர்ஸ் இருக்கும். அதுதான் உன்னோட யூஸ்வல் லிங்கா இருக்கும். அதை வந்து நீங்க செட்டிங்ஸ்ல போய் யூ கேன் எடிட் அண்ட் யூ கேன் ட்ரிம் தட் லிங்க். ஸோ ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா உங்களோட ரெஸ்யூம்ல வந்து ஸ்பேஸ் பத்தாது அவ்வளோ பெரிய லிங்க் போடுறதுக்கு. ஸோ ட்ரிம் இட் அண்ட் மேக் லைக் லிங்க்டின் / ஸ்ரீநந்தினி அந்த மாதிரி மட்டும் வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க ஃபார் லிங்க்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட்ஹப் லிங்க் கண்டிப்பா போடுங்க. கண்டிப்பா கிட்ஹப்ல வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்க அப்லோட் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் வந்து நீ பண்ணங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கும். பிளஸ் கோடு வந்து அங்க எப்படி நீங்க அப்ரோச் பண்ணங்கிறது அங்க தெரிய வரும். சம் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காவே சொல்லுவாங்க கிட்ஹப் லிங்கோட வேணும் ரெஸ்யூம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க அதை இப்ப இருந்தே வந்து பண்ணிக்கோங்க. நாங்க படிக்கிறப்போ எங்களுக்கு யாரும் சொல்ல அண்ட் வி வர் ஸ்ட்ரகிளிங் டு எங்களுக்கு அப்லோட் பண்ணவே அப்ப தெரியாது கிட்ஹப்ல, டு பி ஃப்ராங்க். அது எனக்கு நாளைக்கு நான் ரெஸ்யூம் சென்ட் பண்ணுனா இன்னைக்கு நைட் உட்காந்து அதுல அப்லோட் பண்ணி அந்த லிங்க் எடுத்து இங்க போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்பவே அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 பேர்த்துக்கு மேல ஒரே ப்ராஜெக்ட ரெஸ்யூம்ல தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா நீங்க போட்டீங்க அப்படின்னா இப்ப என்னோட ஜிபே 8 இருந்துச்சு, இன்னொரு பொண்ணோட ஜிபே 9 இருந்துச்சுன்னா 9 இருக்க ஜிபே இருக்க பொண்ணு தான் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களை லைக் கம்மி ஜிபேல இருக்க கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட் காமனா எல்லாரும் சேர்ந்து பண்ணிருப்போம். அது வந்து 2 பேர் இருக்கிற அப்படி போட்டுக்கோங்க. இன்னொன்னு வந்து தனியா நீங்க யூனிக்கா பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா ரெஸ்யூம்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க்டின், கிட்ஹப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு சம்மர் இன்டர்னோ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனில இப்போ கரண்டா நீங்க ஏதாவது பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும்
போட்டுட்டு எந்த டெக் ஸ்டாக்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறத கீழே அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து சம்மர் இன்டர்ன் NLP ல பண்ணியிருந்தீங்கன்னா NLP ல இந்த இந்த மாடல்ல நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா போட்டுருங்க. உங்க ப்ராஜெக்ட்ஸ்லயும் அப்படிதான். எந்த சும்மா டெவலப்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் யூசிங் அப்ரோப்ரியேட் மெஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு ஒரு ஓவர் வியூவா சொல்லாம எந்த மெஷின் லேர்னிங் மாடல் போட்டீங்க, என்ன அக்யூரசி வந்துச்சுங்கிற இதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுதான் ஃபார்மேட். யூ ஹாவ் டு மென்ஷன் யுவர் அல்கரிதம் அண்ட் யூ ஹாவ் டு மென்ஷன் யுவர் அக்யூரசி. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வித் தட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த ஒர்க் ஃபார்ம். இவ்வளவுதான் ரெஸ்யூம். அவ்வளவுதான். அந்த when it comes to பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு தனியா நீங்க அதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ஏதாவது சர்டிபிகேஷன்ஸ், ஆன்லைன் சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது கிளப் போஸ்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் இட் ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் அபார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்டடிஸ். ஸோ அதுவும் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வென் இட் கம்ஸ் டு பிக் ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிப்பா அதையும் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல இவ்வளோ இதா இருக்கீங்கன்னு. ஸோ ரெஸ்யூம் இவ்வளோதான். இது ரெஸ்யூம்க்கு ப்ளீஸ் கிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரெஸ்யூம் மேக் ஷூர் யூ ஹாவ் அட்லீஸ்ட் 3 ப்ராஜெக்ட்ஸ் இன் யுவர் ரெஸ்யூம். அண்ட் ஸோ இவ்வளோதான். ரெஸ்யூம் பத்தி எனக்கு இவ்வளோதான். டு யூ ஹாவ் கைஸ் ஹாவ் எனி இன் ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் அபவுட் ரெஸ்யூம், லைக் எதுல மேக் பண்ணும் அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஷூட் மீ த கொஸ்டின்ஸ். அக்கா இந்த ஏடிஎஸ் அதுக்கு இதாகிற மாதிரி ரெஸ்யூமே வந்து என்ன வெப்சைட்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா அக்கா கிரியேட் பண்றதுக்கு? ஓகே. ஸோ நீங்க சும்மா கூகுள் பண்ணுங்க. தேர் இஸ் வெப்சைட் கால் ZT. ஸோ ZTன்னு ஒன்று இருக்கும். பட் வந்து அது பெய்டு பே பண்ணாதான் நீங்க எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் பே பண்ணா மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஐ டென்ட் பே மணி ஃபார் ZT. ஸோ வாட் ஐ டிட் இஸ் ஐ வாஸ் வெரி கன்வீனியன்ட் இன் யூசிங் கேன்வா. ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு hope DCS guys will be familiar about that subject. Digital marketing ஒரு பேப்பர் இருந்துச்சு. We work lot in Canva. So வந்து Canva யூஸ் பண்றதுல எனக்கு ஈஸியா கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. So what I did is ZTல போய் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து அது கேட்கும். லைக் உங்களோட எஜுகேஷன் என்ன, எந்த காலேஜ், என்ன டிகிரி, என்ன GPA அந்த மாதிரி கேட்கும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லாமே போட்டுட்டு அது ஒரு சிங்கிள் ஷீட் ஆஃப் இதுல வந்துடும். ஃபார்மேட் ATS கம்பைலண்டா வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது அப்படியே நான் வந்து கேன்வால ரீவொர்க் இட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே தட் யூ கேன் அவாய்ட் பேயிங் மணி ஃபார் ZT. இல்லைனாலும் ZT இஸ் நாட் வெரி காஸ்ட்லி. இட் இஸ் லைக் ஐ திங்க் if I'm not wrong, it should be like 115 நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்னா யூ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூ கைஸ் கேன் ஷேர் அண்ட் யூஸ் த கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ரெஸ்யூம்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஐடியா. ZT தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் ஒன் ஆஃப் மை அதர் ஃப்ரெண்ட் ஆல்சோ யூஸ் ZT அண்ட் நானும் ZT வச்சு தான் கேன்வால ரெப்ளிகா பண்ணலாம் என்னோட ரெஸ்யூம்ஸ். ஸோ ஐ சஜஸ்ட் ZT அண்ட் கேன்வா டு யூஸ். ATS வந்து உங்களுக்கு ATS இன்னும் கிளியரா தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் அண்ட் சி லைக் வாட் ஆர் த ATS ஃபார்மேட் ரெஸ்யூம்ஸ் என்னன்னு பாருங்க. லைக் நிறைய ரெஸ்யூம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. மெயினா என்னன்னா இந்த 2 காலமா ஸ்பிளிட் பண்ணாதீங்க. இந்த ரெஸ்யூம்குள்ள அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் போடுறது, பேக்ரவுண்ட்ல லைட்டா டிசைன்ஸ் இருக்கிறது, அதெல்லாமே போடாதீங்க. ரெஸ்யூம் ஷுட் நாட் பி லைக் மோர் ஃபேஷன். இட் ஷுட் பி மோர் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ. நீங்க வந்து ரெஸ்யூம்ல தான் உன்னை பத்தி நீ அவங்களுக்கு சொல்ல போற. பிகாஸ் இன் பர்சன் ஃபைனல் ரவுண்ட்ல தான் இன் பர்சன் நீ போய் அந்த ஹைரிங் பீப்புளவே பாப்ப. ஸோ அதனால நீ வந்து ரெஸ்யூம் வந்து ரொம்ப கேர் எடுத்து ஒர்க் பண்ணுங்க ரெஸ்யூம்க்கு. யூ கேன் ஸ்பெண்ட் நான்லாம் வந்து டு பி ஃப்ராங்க் ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் இது பண்றதுக்கு ஐ டுக் ஆல்மோஸ்ட் அ மந்த் டு இது பண்றேன். அப்பவும் எனக்கு வந்து ப்ரூஃப் ஃபீல்ட்ல மை சீனியர்ஸ் டோல் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் டு சேஞ்ச். அப்போ 7th செம்ல வந்து எனக்கு இந்த 2 காலமா ஸ்பிளிட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியல. 10th செம்ல தான் அது தெரிஞ்சிச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ கைஸ் டு ஸ்டார்ட் வித் சிங்கிள் இதா 2ஆ ஸ்பிளிட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரெஸ்யூம். அப்புறம் அக்கா லைக் சில வெப்சைட்ஸ் இருக்குல்ல, ரெஸ்யூம் செக்கர் வெப்சைட்ஸ் லைக் ரெஸ்யூம் வேர்டட், அதுலலாம் நம்ம ரெஸ்யூமேவை அப்லோட் பண்ணா அது ஸ்கோர் மாதிரி கொடுக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துக்கலாமா எப்படி? ATSக்கு சொல்றீங்களா? நார்மலாவே எந்த ரெஸ்யூமே எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு ஸ்கோர் மாதிரி கொடுத்து
சொல்லுது. ஓகே. அது வந்து நீங்க ஒரு அளவுக்கு தான் அத எடுக்க முடியும். பிகாஸ் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மாரி இருக்கும். இப்போ வந்து நான் ஏடிஎஸ் சொன்னேன்ல, அது எப்படி இவாலுவேட் பண்ணும் அப்டின்னா, ஆ கம்பெனிஸ்ல வந்து அந்த ரோலுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயன்ஸ்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், மாடல்ஸ் நேம் இதெல்லாம் வந்து அவங்க கீவேர்ட்ஸா ஆல்ரெடி இந்த சிஸ்டம்க்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ சர்ச் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் உங்க ரெஸ்யூம்ல இருந்துச்சுனாலே அது எடுத்துக்கும். எடுத்து அது ஸ்கோர ஆட் பண்ணிக்கும். ஆனா நீ இப்ப சொல்ற மாதிரி இருக்கிற ரெஸ்யூம் செக்கர்ஸ்லாம் என்ன பண்ணும், இன் ஜெனரல் வந்து உன்னோட ரெஸ்யூம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லும். அந்த கீவேர்ட்ஸ் இவாலுவேஷன்லாம் பண்ணாது. அது வந்து அந்த ஃபர்ம்ல இருக்கிற சாஃப்ட்வேர் தான் பண்ணுது. அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வந்து வி கான்ட் பி அ லேப் ராட்ஸ் ஃபார் பை சென்டிங் ஆர் ஓன் ரெஸ்யூம்ஸ்ல. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து ரெஸ்யூம வந்து ஏடிஎஸ் போட்டுட்டு உங்க கீவேர்ட்ஸ் வந்து கரெக்ட்டா போடுங்க. அதனால தான் நான் சொல்றேன், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. நெறைய இடத்துல வந்துட்டு டேட்டா சயின்ஸ் டெர்மினாலஜிஸ் வந்து டேட்டா சயின்ஸ் ஜார்கன்ஸ் நெறைய இடத்துல யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, சம்ஹவ் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து உள்ள போயிடும். ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள போயிடுச்சுன்னா தான் வந்து அவங்க பாப்பாங்களே எடுத்து உன்னோட ரெஸ்யூம. இல்லாட்டி நீ வந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்ப. ஆனா வந்து லைக் பிரெடிக்டிவ் அனாலிட்டிக்கல் டெக்னிக், மெஷின் லேர்னிங் மாடல் அப்படிலாம் போட்டிருந்தீங்கன்னா அது வெளிய அனுப்பிச்சிரும். ஸோ அதனால தான் சொல்றேன், அந்த அக்யூரசி, பிரிசிஷன் ரேட்னா அது, ரீகால் ரேட்னா அது, இல்லன்னா வந்து மாடல் நேம் இதெல்லாம் போட்டு இது பண்ணுங்க. நீங்க கேக்குற மாதிரி அந்த ஆன்லைன்ல இருக்கிற ஸ்கோர வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் யூ கேன் டேக். பட் அது வந்து அப்படியே வந்து கம்பெனி சினாரியோல நடக்குமானா, அது வந்து இட்ஸ் லைக் அ கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி சாஃப்ட்வேர் அண்ட் த கீவேர்ட்ஸ் தே புட் இன். ஓகேக்கா. அக்கா அப்புறம் ரெஸ்யூம்ல எத்தனை ப்ராஜெக்ட்ஸ்க்கா போடணும்? லைக் 3 மினிமம் வச்சுக்கோங்க. ஓகேக்கா. Like you guys have more projects, more worthier projects, or you can put it. நான் வந்து 3 வந்து மினிமம் சொல்றேன். ஓகேக்கா. வேற ஏதாவது? So resume la clear தானா? So you guys start working in resumes and please do send to your seniors for proofreading. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏன்னா seniors தெரியும், like because they would have faced like what are all the issues, எதனால ரெஸ்யூம்னால நிறைய பேர்த்துக்கு ஆன் கேம்பஸ் கிடைக்காம போயிருக்கு. So I'm just repeating you guys again and again, resumeக்கு give more importance. So resumeக்கு அப்புறம் ஆப்டி ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெய்லியும் யூ கைஸ் ஸ்பெண்ட் 1 hour அட்லீஸ்ட் ஃபார் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் வந்து அந்த அந்த ஃபோர்ஸ்லயே இருந்தா மட்டும்தான் கம்பெனி டைம் ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா உங்களால ஒர்க் அவுட் பண்ணி அந்த டைம்குள்ள போட முடியும். பிகாஸ் கம்பெனி இதுல வந்து நம்ம யூஸ்வலாவே வில் பி வெரி நர்வஸ். அந்த டைம்ல வந்து ஆப்டிங்கிறது சாதாரணமா போட்டாலே வராது, கன்ஃபியூஸ் ஆகும். அந்த நீ அங்க இருக்கிறப்போ ரொம்ப நர்வஸா இருப்ப. அந்த டைமுக்குள்ள எந்த ஆன்சருமே வராது. ஒண்ணுல இதாயிடுச்சுன்னா பின்னாடி ஃபுல்லா உனக்கு இதாயிடும். ஸோ ஆப்டி வந்து டெய்லி அட்லீஸ்ட் 1 hour யூ கைஸ் ஸ்பெண்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, வி கைஸ் ஹேட் சம் செப்பரேட் ஆப்டி கோச்சிங் ஃப்ரம் பிரைவேட் கோச்சிங் சென்டர். ஒரு டீம் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எங்களுக்கு தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம் முடிச்சதுக்கு அப்புறம் செம் ஹாலிடேஸ்ல எங்களுக்கு கோடிங்க்கு 15 டேஸும் ஆப்டிக்கு 15 டேஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தே டாட் அஸ் லைக் நிறைய ஷார்ட் கட்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு மத்தவங்களுக்கு தெரியல, பட் பர்சனலி ஹெல்ப் மீ பிகாஸ் இந்த ஷார்ட் கட்ஸ் இருந்தனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு. நான் ஆப்டிக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்லாம் எடுக்கல. ஸோ எனக்கு டு யூ கைஸ் ஹேவ் லைக் தேர்ட் இயர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா ட்ரைனிங் இருக்கிற மாதிரி? இல்லக்கா, இப்ப வர அந்த மாதிரி எதுவும் சொல்ல. ஸோ சொல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களோட இமீடியட் சீனியர்ஸுக்குமே நடந்துச்சான்னு தெரியல. யாராவது 4th இயர்ஸ் இருக்கீங்களா? ஹலோ, 30ல ஒருத்தர் கூட 4th இயர்ஸ் இல்லையா? சரி, ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கும் நடந்துச்சா என்னங்கிறது தெரியல. ஸோ அதை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க தனியா இன் ஸ்பெசிபிக் ஆப்டிக்கு இது பண்ணுங்க. யாராவது சொல்ல முடியுமா லைக் ஆப்டி எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு? இந்தியா பிக்ஸ். இந்தியா பிக்ஸ்.
ஓகே. சோ இந்தியா பிக்ஸ்ல தப்பு கிடையாது. பட் இந்தியா பிக்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். லைக் எப்படி சொல்றது? ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு இன்டர்மீடியேட் லெவல் வரைக்கும் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்டர்மீடியேட் டூ ஹார்ட். ஸோ அதுக்கு வந்து லைக் ஜிமேட் கொஸ்டின்ஸ் இல்லாட்டி ஜிஆர்இ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சாரி ஜிஆர்இ இல்ல ஜிமேட் கொஸ்டின்ஸ் மாதிரி போட்டு பாருங்க. இந்த கேட், பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்க என்ன ஆகும்னா ஒன்னும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 2 கான்செப்ட அவங்க ஸ்பீடையும் டைமையும் அது மாதிரி 2 கான்செப்ட்ஸையும் லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஒண்ணுல மட்டும் டைரக்டா இருக்காது. வரும். நீங்க இந்தியா பிக்ஸ்ல பிராக்டிஸ் பண்றதெல்லாம் வரும். இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வரும். அண்ட் ஆல்சோ இந்தியா பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஷார்ட் கட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லியிருக்கோம். உனக்கு ஆல்ரெடி ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சுட்டு நீ அதுல பிராக்டிஸ் பண்ணனா அது ஒர்த்து. ஆனா ஷார்ட் கட்ஸ் தெரியாது. ஸோ இந்த ஜிமேட் ஃபோரம் கிளப்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதுல என்னன்னா உங்க கீழே ஆன்சரும் சொல்லிட்டு இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்குலாம் நீங்க ஷார்ட் கட்ஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதுக்கு நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெயின் சம்லாம் வந்துட்டு வெறும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம் சாரி ஸ்பீட் இன்டு டைம் இதுலயே வந்துட்டு நீ எல்லா மாடல் எல்லா அந்த ட்ரெயின்ல வர எல்லா மாடலுமே இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு. நான் ட்ரெயினுக்குலாம் தனியா உட்காந்து ட்ரெயின்ங்கிறது ஒரு பெரிய சாப்டர் ஆக்சுவலி குவான்ட் ஆப்டிடியூட்ல நாங்கெல்லாம் யாருமே வந்து அதுக்கு உட்காந்து அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த ஒரு ஃபார்முலா வச்சே எல்லாத்துலயும் போட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கும். அதனால நீங்க அந்த ஜிமேட் ஃபோரம் கிளப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். கூகுள் பண்ணி அதுல இருந்து பாத்துக்கோங்க. அதுல இருந்து இருக்கிற ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஷார்ட் கட்ஸ் நிறைய கத்துக்கோங்க புதுசா ஆப்டிக்கு. அண்ட் ஆல்சோ ஆப்டி வந்துருச்சு அப்படின்னா கொஸ்டின் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் கிளியரா படிச்சுட்டு உள்ள போங்க. அந்த கொஸ்டின் படிக்கிற டைம்ல உங்களுக்கு டைம் வேஸ்டே ஆகாது. ஏன்னா இப்போ நீ ஒண்ணு நினைச்சிட்டு இருப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவோட ஆன்சரும் அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ருபீஸ்ல கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபைனல் ஆன்சர். நீ பைசேல எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கனா பைசேயோட ஆன்சரும் அங்க ருபீஸ்ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. ருபீஸோட ஆன்சரும் ருபீஸ்ன்னு இருக்கும். ஸோ நீ ஆப்வியஸா அந்த பைசே உனக்கு வந்த ஆன்சரை தான் நீ செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு போவ. ஸோ வந்து அதனால கொஸ்டின் மேல இருந்து கீழே வரைக்கும் கரெக்டா படிச்சுட்டு கொஸ்டின் அண்டர்லைன் பண்ண முடியாட்டி யூ வில் பி டேக்கிங் யுவர் ரஃப் ஷீட்ஸ் அலாங் வித் யூ. ஸோ அதுல எழுதி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு இந்த இதுல ஆன்சர்ஸ் கேட்கறாங்க. ஸோ மெட்ரிக் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான் ஆப்டி. அதுக்கப்புறம் ஆப்டி இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. ப்ரோக்ராமிங்கும் அப்படிதான். ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ப்ராக்டிஸ் பண்ண? ஹலோ. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹலோ இருக்கீங்களா? நோக்கா. ஸோ ப்ரோக்ராமிங் வந்து ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு தனி ஹெட்டிங்கே இருக்கும் ஹேக்கர் ரேங்க்ல. ஸோ அதுல எடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இதுலயும் இருக்கும், லீட் கோட்லயும் இருக்கும். அப்புறம் லீட் கோட்ல சும்மா நீங்க அப்படி போனீங்கனாலே கீழே நிறைய கம்பெனிஸோட டேக்ஸ் இருக்கும். அமேசானு, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேட்டிக்கா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட டேக்ஸ் அந்த கம்பெனிஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் கோடிங் கொஸ்டின்ஸ் வரும். So lead code and hacker rank is the best platform to practice your coding skills. So அது வந்து டெய்லி எடுத்து அட்லீஸ்ட் 1 or 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் போடுங்க. போட்டா மட்டும்தான் வந்து கோடிங் உங்களால இது பண்ண முடியும். இல்லைன்னா வந்து கோடிங்ல போய் ஆப்டி எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க. பிகாஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டி ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 2 கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டி எல்லாருமே நல்லா பண்ணிடுவாங்க 15. அப்ப அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றதே கோடிங்க வச்சுதான் இருக்கும். கோடிங் நீ உன்னோட டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலைன்னா அவ்வளவுதான், எடுக்க மாட்டாங்க. நீ கோடே நல்லா போட்டிருந்தாலும் உனக்கு அந்த ஆன்சர் அந்த ஃபார்மேட்ல கொண்டு வர தெரியல அப்படின்னா உன்னோடது உள்ள பாஸ் ஆகாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இவாலுவேஷனா தான் இருக்கும். இன் பர்சன் இவாலுவேஷன் இருக்காது. ஸோ அவங்க கோட் அப்ரோச்லாம் நீ எப்படி பண்ணன்னு பார்க்க கூட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ண வைக்கிறது தான் பெரிய மேட்ரு. அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் வந்து ஹேக்கர் ரேங்க் லீட் கோட்ல தான் வந்து அதோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, எப்படி என்னென்ன பண்ணி டெஸ்ட் கேஸ் பாஸ். பிகாஸ் வந்து நீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ரீநந்தினி மணிகண்டன் அவுட்புட்னா ஸ்ரீநந்தினி மணிகண்டனும் ஒரே லைன்ல உனக்கு வரும். ஆனா அங்க வந்து ஸ்ரீநந்தினி ஸ்பேஸ் மணிகண்டன் கொண்டு வரணும். அந்த ஸ்பேஸ் கொண்டு வரதுக்கு உனக்கு தெரியாது. ஆன்சர் எல்லாம் வந்துடும். அந்த ஒரு ஸ்பேஸ்னால உனக்கு டெஸ்ட் கேஸே எதுவும் பாஸ் ஆகாது, ஃபெயில் ஆயிடும் அந்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி இஷ்யூஸ் இருக்கு. அது நீங்க பண்ணாதான், கோட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் உங்களால ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ கோடிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேர்ட் வந்து டாஸ்க் பேஸ்டு வரப்போ
சி ஃபார் நான் வந்து நான் டேட்டா சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் சொல்றேன். டேட்டா சயின்ஸ் கொஸ்டின் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு டேட்டா எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டேக் இட் லைக் ஒரு 15 மினிட்ஸே நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து அது எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு பாருங்க. டார்கெட் வேரியபிள் என்னன்னு பாருங்க. ஸோ இப்போ இது பைனரி டார்கெட் வேரியபிளா இல்ல மல்டிபிளான்னு பாருங்க. இது வந்து கிளாசிபிகேஷனுக்கு, ரிக்ரெஷனுக்கு வந்து டைம் சீரீஸா, என்ன மாதிரி ரிக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன்ல கொண்டு வரணுமா, எப்படி கொண்டு வரணும்னு பாருங்க. சோ இது ஒரு ஓவரால் ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்து இதுதான் அப்படின்னு ஒரு ஓவரால் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இடிஏ, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். இடிஏ தெரியுமா? எஸ் அக்கா. சோ இடிஏல என்ன பண்ணுவாங்க? I guess Aparna answered yes la. So can you tell me like விஷுவலைசேஷன். what do they visualize in EDA? அந்த டேட்டா செட்டை வந்து லைக் அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி. சோ வந்து அப்படியும் சொல்லலாம். இன்னொன்னு எப்படின்னா இடிஏல தான் வந்துட்டு நீங்க டேட்டா செட் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறது வந்து நம்ம கம்பெனிஸ்க்கு காட்ட முடியும். ஸோ இடிஏ வந்து பெரிய டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல இடிஏ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ வந்து அபர்ணா சொன்ன மாதிரி வில் பி விஷுவலைசிங். ஸோ நிறைய விஷுவலைசேஷன் சார்ட்ஸ் போடுங்க. ஒரே டைப் ஆஃப் பார் சார்ட்னா பார் சார்ட்டே எல்லா வேரியபிள்ஸ்க்கும் போடாதீங்க. ஒரு இடத்துல பார் போடுங்க, இன்னொரு இடத்துல எங்க பை வருமோ அது அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்ணி அவங்களுக்கு உங்களோட டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸ் காட்டுங்க, விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு காட்டுங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யூ கைஸ் டேக், நான் இப்பவே எடுத்து ஒரு பை சார்ட், அதுக்கப்புறம் டோனட் சார்ட் அண்ட் ஹிஸ்டோகிராம், பார் சார்ட்ஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் பார் சார்ட்ஸ் இதுக்கெல்லாம் கோட் ஸ்னிப்பெட் ஒரு கூகுள் கொலாப்ல ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா டாஸ்க் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். யூ கேன் ஆக்சஸ், நீ வெளியே இருந்து கூட நீ ஆக்சஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, இந்த விஷுவலைசேஷன் இதெல்லாம் வந்துட்டு கோட் ஸ்னிப்பெட்டா எடுத்து எக்ஸிக்யூட்டிபிள் கோட ஏதோ ஒரு டேட்டா செட்டுக்கு எடுத்து உங்களால அது எல்லா கோடும் ரன் ஆகுதுன்னு பார்த்து ரெடியா வச்சுக்கோங்க. ரெடியா வச்சுட்டீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு டாஸ்க் பண்றப்போ டக்குன்னு மேப் பண்ணுங்க. இந்த 2 வேரியபிளுக்கு நம்ம இது போடலாம், பை சார்ட் போடலாம். இந்த 2 வேரியபிளுக்கு நம்ம பார் சார்ட் போட்டு காட்டலாம். இந்த 2 வேரியபிள் லைன் கிராஃப், இந்த மாதிரிலாம் டக்குன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கிருந்து கோட் ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்க, ஈஸியா இருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும் டாஸ்க் பேஸ்ல. செகண்ட் வந்து ஆப்வியஸா நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா மல்டி கொலினியாரிட்டி செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உனக்கு எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத நீ ஒன்னு ஃப்ரேம் பண்ணிட்டு ஒரு கூகுள் கொலாப்ல தனியா கோட் ஸ்னிப்பெட்ஸ் ரெடியா வச்சுக்கோ. ரெடியா வச்சுட்டு டக்குன்னு எடுத்து அங்க இருக்கிற கோட இங்க எடுத்து நம்ம டேட்டா, ஏன்னா உடனே நீங்க எடுத்து போடுற உடனே வந்து ஆன்சர் வராது. வரும், வந்துச்சுன்னா லக்கு, வரலன்னா நீ ரெக்டிஃபை பண்ணும். சம்டைம்ஸ் வந்து இந்த டேட்டா டைப் மாறி இருக்கும், நீ டைப் கன்வர்ஷன் பண்ணும். ஸோ அதெல்லாமே வந்து நீ வந்து அப்போதான் எடுத்து ஒரு புதுசா கோட் சர்ச் பண்ணி போட்டேன்னா டைம் இருக்காது உனக்கு ஃபுல்லா முடிக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மல்டிகொலினியாரிட்டிக்கு வந்துட்டு காரிலேஷன் போடுறோம், ஹீட் மேப் போட்டு கண்டுபிடிக்கிறோம்னா அந்த கோட்ல நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் நிறைய இருக்கும். இப்போ வந்து எப்படி சொல்ற, கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் வருது அப்படின்னா என்கோட் பண்ணுவோம் டேட்டா செட்டா. ஸோ அந்த என்கோடிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாமே பார்த்து வைங்க. எங்க எதை யூஸ் பண்ணும், எங்க வந்து ஒன் ஹாட் என்கோடிங் யூஸ் பண்ணும், எங்க லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணும், அதோட பேக்கேஜஸ் என்ன பைத்தான்ல. ஸோ இதெல்லாம் பார்த்து அதோட கோட் ஸ்னிப்பெட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர் தானே, எப்படி ப்ரொசீட் பண்ணணும் டாஸ்க் பேஸ்க்கு? எஸ்கா. ஸோ இந்த மாதிரி ரெடியா வச்சுக்கோங்க. ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபீச்சர் செலெக்ஷன் வந்துட்டு ஃபீச்சர் இன்ஜினியரிங் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து கிருஷ்ணாயக் பிளேலிஸ்ட், கிருஷ்ணாயக்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியுமா? லைக் மோஸ்ட் ஆஃப் தெம் நோ நினைக்கிறேன். எஸ் அக்கா. ஸோ அவங்களது ஃபாலோ பண்ணுங்க. கிருஷ்ணாயக் வந்து லைக் அவரோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியரா இருக்கும். அவருக்கு லைக் அவங்க யூடியூப் சேனலுமே வந்து நீட்டா குரூப் பண்ணியிருப்பாங்க, இந்த பிளேலிஸ்ட் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீச்சர் இன்ஜினியரிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோ கிட்ட, 7 வீடியோஸ் அண்ட் ஐ எம் நாட் ஷூர். ஸோ 7 அந்த மாதிரி ஃபீச்சர் இன்ஜினியரிங்க்கு தனியா, ஃபீச்சர் செலெக்ஷனுக்கு தனியா போட்டிருப்பாரு, கோடோட போட்டிருப்பாங்க. ஸோ ஃபாலோ தட். அந்த கோட் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீச்சர் செலெக்ஷனும் அப்படிதான். ஃபீச்சர் செலெக்ஷனுக்கு வந்து என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி எப்படி ஃபீச்சர் செலக்ட் பண்றாங்க, 2 வேரியபிள் ஹைலி காரிலேட்டட்னா எந்த ஒரு வேரியபிள் நம்ம செலக்ட் பண்ணும், எல்லாமே அவர்
கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ அதை வச்சு அதுல இருக்கிற கோட் எடுத்து தனியா நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. சோ இது வரைக்கும் பண்ணிட்டாலே உங்களோட 50% ஆஃப் தி மார்க்ஸ் கிடைச்சிரும். மாடல் டைரக்டா டோன்ட் ஜம்ப் இன் டு தி மாடல் நீ போட்டுட்டு, பிகாஸ் நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் 7 செம் இன்டர்ன் போன கம்பெனி அப்போ வந்து என்னோட மாடலுக்கு அவுட்புட் வரல. என்னோட இடி அவரே லைக் அந்த பர்சனே ஹைரிங் பர்சனே என்ன சொன்னாருன்னா, என்னோட இன்டர்வியூ அப்போ நீங்க அப்ரோச் பண்ண ஸ்டெப்புக்காக தான் ஐ ஹவ் செலக்டட் யூன்னு சொன்னாரு. பிகாஸ் எனக்கு வந்து அவுட்புட்டே வரல. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இடத்துல வந்து அவுட்புட் வரல அப்படின்னா ப்ளீஸ் ஜம்ப். அதுல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. டைம் போயிடும். உங்களுக்கே தெரியாம டைம் போயிடும். ஸோ ப்ளீஸ் மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் அண்ட் அனதர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கேஎன்என் போட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கேஎன்என் வந்து அந்த டேட்டா செட்டுக்கு வரல. கேஎன்என் அல்காரிதம் நான் தனியா வச்சிருந்தேன், எடுத்து இங்க போடுறப்ப எனக்கு வரல. ஆனா வந்து நான் கேஎன்என் போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி அதை இவாலுவேட் பண்ணுவேங்கிற வரைக்கும் நான் எல்லாமே போட்டேன். கோர்ஸ் ஸ்னிப்பெட் வரைக்கும் கிளியரா மென்ஷன் பண்ணி என்னோட கண்டிப்பா டாஸ்க்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி போட சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 3 hours இல்லாட்டி 4 hours தருவாங்க. நீ 4 hoursல டேட்டா செட் அனலைஸ் பண்ணும், டேட்டா செட் அப்ரோச் பண்ணி சொல்யூஷன் IPYNB ஃபைல கொண்டு வரணும். தேர்ட் என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் இதுக்கு கிரியேட் பண்ணும், என்னென்ன இதுல என்னென்ன பண்ண அப்படின்னு. சோ இந்த எல்லா வேலையும் நீ அந்த 3 to 4 hours பண்ணும். சோ அதனால நான் சொல்றேன், கோட் ஸ்னிப்பெட்ஸ் இப்ப தனியா உட்காந்து ஒரு டேட்டா செட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே எடுத்து ஒரு கூகுள் கொலாப்ல ரெடியா வச்சுக்கோங்க. சோ தட் இட் சேவ்ஸ் யூ லாட் மோர் டைம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு யாருமே சொல்ல. இது நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே வி லாஸ்ட் அபவுட் 4 to 5 கம்பெனிஸ், டாஸ்க் பேஸ்ட் கம்பெனிஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக் எங்களுக்கா தோண்டி நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். சோ உங்களுக்கு வந்து யூ கைஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் கம்பெனி இட்செல்ஃப். அதுக்கப்புறம் வந்து கொண்டு வாங்க, என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு டாக்குமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி எனக்கு இதுல வரல, பட் இஃப் என்னோட ஐடியா என்ன, உன்னோட ஐடியா என்னங்கறத நீ அங்க சொல்லிட்டேன்னா கண்டிப்பா companies will accept. So companies don't expect your output. Companies will expect how you approach task based வரப்போ. அதான் நான் சொல்றேன், task based is like an advantage for you guys if it comes task based. ஏன்னா task based வந்து கண்டிப்பா அது ஒரு மேனுவல் ரிவ்யூவா தான் இருக்கும். இது இந்த கோடிங் டெஸ்ட் ஆப்டி மாதிரி ஒரு சிஸ்டம் இவாலுவேட் பண்ணாது. ஸோ அதனால இட் வில் பி அன் அட்வான்டேஜ் ஃபார் யூ கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்னுல ஸ்ட்ரக் வரலன்னா அதே ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காதீங்க, ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிங்க. இல்லைன்னா நான் இது வந்திருந்தா நான் இப்பெல்லாம் அப்ரோச் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அதோட கோட் ஸ்னிப்பெட்டை வந்து பைத்தான் நோட் புக் ஃபைல்ல போட்டு வச்சுக்கோங்க. சோ இவ்வளவுதான். மாடல்ஸும் அப்படிதான். PCA-LD மாடல்ஸ், இது வந்து PCA-LD எல்லாம் வந்து டைமென்ஷன் ரிடக்ஷனுக்கு சொல்றேன். அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் டாஸ்க்கு, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக்ஸையும். சோ இன் ஜெனரல் EDA டேட்டா செட்டோட எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தா இதுக்கு டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பண்ணலாம்க்கா? ஓகே. சோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் வந்து அது நீங்க என்ன கேக்குறேன்னா எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருந்தா பண்ணும், எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருந்தா விட்டுறலாம் அப்படிதான் கேக்குற. சோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி மல்டி கொலினியாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி கொலினியாரிட்டில நிறைய இருந்தாலே நீ எனி ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் நீ ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுல போடுவ. சோ இது வந்து ஃபர்ஸ்ட், இதுவே இந்த மல்டி கொலினியாரிட்டி ரிமூவ் பண்ணி போடுறதே ஒன் ஆஃப் த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக் தான். செகண்ட் PCA-LD எப்போ வரும் அப்படின்னா, என்னால வந்து எந்த இடத்துலயுமே வந்து என்னோட ஃபீச்சர்ஸை வந்து என்னால ரெடியூஸே பண்ண, இப்போ மல்டி கொலினியாரிட்டி இல்ல, அப்ப என்னால அதை வந்து ரெடியூஸே பண்ண முடியாது. கரெக்டா? நான் எடுக்க முடியாது. சோ அப்ப வந்து ஆனா எனக்கு ஃபீச்சர்ஸை வந்து கம்மி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் ஹேவிங் 40 to 50 ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆனா அது எனக்கு வந்து எதுவுமே வந்து ஹைலி காரிலேட்டட் இல்ல, பட் எனக்கு எதை ரிமூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்னா PCA-வோ LDO அது நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த PCA என்ன பண்ணும்னா இட் வில் ஷ்ரிங்க் டு தி ஆப்டிமைஸ்ட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அதுக்கு அதுல வந்து ஸ்கிரீப் பிளாட்னு ஒன்னு பிளாட் ஆகும். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எடுக்கலாம். அதுல என்னன்னா இப்போ 40ல இருந்து 10ஓ 12ஓ 14ஓ இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுல எல்லா ஃபீச்சர்ல இருக்கிற டேட்டாவும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துதான் அந்த அது பிரின்சிபல் காம்பனன்ட் 1, பிரின்சிபல் காம்பனன்ட் 2ன்னு சொல்லுவோம். ஸோ PC1 PC2ல வந்து எல்லா வேரியபிள்ஸோட இன்ஃபர்மேஷன், எல்லா வேரியபிள்ஸோட இன்ஸ்டன்ஸ் ரோஸும் இருக்கும் அதுல.
ஸோ இப்படிதான் அது ரெடியூஸ் பண்ணும். அதுல வந்து அந்த ஸ்கிரீப் பிளாட்ல எந்த பாயிண்ட்ல வந்து கீழே வந்துட்டு ஸ்டாக்னண்டா இப்படி எல் கர்வ் மாதிரி வரும், அந்த எங்க கரெக்டா அந்த எல் வந்து டிவியேட் ஆகுதோ அந்த நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்து போடுவோம். ஸோ இது வந்து இப்படிதான் பிசி. ஃபர்ஸ்ட் நீ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருந்தா நீ அப்படியே போட்டுக்கலாம், அப்படி கிடையவே கிடையாது. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் 5 ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் நீ மல்டிகுலினியாரிட்டி செக் பண்ணும், கொலினியாரிட்டியில ஹைலி காரிலேட்டடா இருந்துச்சுன்னா நீ அதை தூக்கணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஹவு மெனி ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ஆன்சர் வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கு கிடையாது. ஓகேவா? டிட் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின்? ஓகே. ஸோ டைமென்ஷனல் ரிடக்ஷனுக்குமே நீங்க கோட் ஸ்னிப்பெட்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அனதர் டெக்னிக் இன் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், லைக் வேரியன்ஸ் செக் பண்ணுவாங்க. வேரியன்ஸ் ஐ திங்க் வேரியன்ஸ் ஷுடன்ட் பி நியர் டு 0. ஏன்னா ஒரு வேரியபிள் எடுத்தா இட் ஷுட் பி அதுக்குள்ள இருக்கிற வேரியன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீச்சரா எடுக்கிறேன், வேரியபிளா எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஏஜோட வேரியன்ஸ் வந்து எனக்கு 0 கிட்ட இருந்துச்சுன்னா இட் கன்வேஸ் யூ த சேம் ஆன்சர். லைக் எந்த ரோல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியன்ஸ்ங்கிறது என்ன, ஒரு டேட்டா செட் எவ்வளவு டிவியேட் ஆயிருக்குங்கிறது. இப்போ வேரியன்ஸ் 0வா இருந்துச்சுன்னா எல்லாத்தோட ஏஜ் குரூப்பும் என்ன 18 19 ஏதோ ஒரு நம்பர் தான் இன் ஸ்பெசிபிக் இருக்க போகுது. ஸோ அந்த ஃபீச்சர்னால உங்களுக்கு பெரிய லேர்னிங் மாடலுக்கு இருக்காது. ஸோ வேரியன்ஸ் வச்சு காரிலேஷன் வச்சு ஜென்ரலா நம்ம பார்ப்போம். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா இஃப் உங்களால அது குறைக்கவே முடியல அப்படின்னா யூ கேன் ஹாவ் லைக் பிசிஏ வச்சு பார்க்கலாம் எவ்வளோ வேரியபிள்ஸ், அந்த ஸ்கிரீப் பிளாட் வச்சு யூ கேன் டிசைட். ஸோ திஸ் இஸ் ஹவு டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ஒர்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து மாடல்ஸ்க்கும் அப்படிதான். டேக் சம் ஃபெமிலியர் மாடல்ஸ் லைக் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன், அதுக்கப்புறம் டைம் சீரீஸ்ல எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங், அதுக்கப்புறம் அது டைம் சீரீஸ்னு எடுத்தா அது ஒரு ப்ராட் டாபிக். லைக் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட் whether it is AR like ஆட்டோ ரிக்ரெஷனா, மூவிங் ஆவரேஜ் மெத்தடா, இல்ல அரிமாவா, இதெல்லாமே நீங்க செக் பண்ணும். அதனால டைம் சீரீஸ்னா எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அந்த ஏஆர்எம்ஏ எல்லாம் வந்து அந்த ஸ்பைக்ஸ் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் எது ஏஆர் எது எம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோட் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலைஸ்ட் அல்காரிதம்ஸ் லைக் லீனியர் ரிக்ரெஷனு, ரேண்டம் ஃபாரஸ்ட் டெசிஷன் ட்ரீ, கேஎன்என், அதுக்கப்புறம் அன்சூப்பர்வைஸ்ல வரப்போ கே மீன்ஸ், ஹைரார்கியல், இதுல எல்லாம் இந்த கோட் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ குட் இன்டெகிரேட் வாட் எவர் த டேட்டா செட் கம்ஸ் இன் டு யுவர் ஹேண்ட். ஸோ திஸ் இஸ் லைக் ஷார்ட் கட். இதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு பி ஃபெமிலியர் வித் த டெக்னிக்ஸ் வேர் டு யூஸ் which one. அது வந்து none of the person can come and answer because உங்க கையில தான் அது வந்து டாஸ்க் இருக்கும். நீ எவ்வளவு சீக்கிரமா யோசிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு டைம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் இப்ப சொன்னதுலாம் ஷார்ட் கட்ஸ். நீ ஆல்ரெடி கோட் இருந்துச்சுன்னா உனக்கு ஈஸியா இருக்கும் மேட்ச் பண்றதுக்கு. ஆனா அந்த மேட்சிங் எப்படிங்கிறது இட் ஷோஸ் யுவர் டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸ். ஸோ அதனால லைக் சி மோர் கேகிள் சப்மிஷன்ஸ். லைக் நிறைய கேகிள் பாருங்க. கேகிள்ல ஒரு டேட்டா செட் எடுத்தீங்கன்னா நிறைய இடத்துல இடிஎக் மட்டுமே தனியா ஒரு நோட் புக் சப்மிட் பண்ணிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் போட்டிருப்பாங்க, ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்ஸ் விஷுவலைஸ் பண்ணிருப்பாங்க, ப்ரெடிக்ஷனை எப்படி இவாலுவேட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து கேகிள்ல பாருங்க. கேகிள் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ். அதுல இருக்கிறது தான், வேற அதை தாண்டி எதுவுமே கிடையாது டேட்டா சயின்ஸ்ல டாஸ்க் அப்ரோச் பண்றதுக்கு. ஸோ கேகிள் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டாஸ்க் பேஸ்ட். ஸோ do you guys have any other questions like how to approach task based? And also one more thing, like 50 to 60% of the data science companies evaluate you based on task based questions. பிகாஸ் இங்க எல்லாம் 7th செம் தான். ஐ திங்க் தேர் இஸ் நோ 4th இயர்ஸ் நினைக்கிறேன். பிகாஸ் நான் கேட்டப்போ யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ 4th இயர் வரப்போ சினாரியோஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். யூ கேஸ் ஆர் நவ் டார்கெட்டிங் ஃபார் த 7th செம் இன்டர்ன்ஷிப்ங்கிறதுனால நான் சொல்றேன். 7th செம் இன்டர்ன்ஷிப்ல மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வில் கம் பேஸ்ட் ஆன் டாஸ்க் தான். And also if you guys have any doubts in internship drives நாலும் கேட்கலாம். Because I have been an internship coordinator for 5th year DCS. So அதுக்கு அங்க எப்படி என்ன ப்ராசஸ் எப்படி இருக்கும், if you guys want to know anything about that also I can discuss about that. அக்கா இப்ப இது ஆப்டிடியூட் வந்துட்டு 4th இயர் இன்டர்னுக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கும் எப்படிக்கா டிஃபர் ஆகும், இல்ல ஒரே மாதிரி தானாக்கா? 4th year you're asking about like 10th sem intern கேக்குறியா? இல்லக்கா 7th sem intern.
இல்ல நான் இப்ப பேசுறது எல்லாமே 7th செம் தான். நான் 10th செம்மே இதுல இழுக்கல. 10th செம் வந்து லைக் 10th செம்ல என்னன்னா ஆப்டியும் வரும், கோடிங்கும் வரும். பட் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பிகாஸ் இட் இஸ் லைக் யுவர் ஃபைனல்ல. 7th செம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நீ அப்ரோச் பண்ற மாதிரி ஈஸியா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா புக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் டைரக்டா கூட அதே கொஸ்டின்ஸ் கூட வரலாம். பட் 10th செம்ல தட் ஒன்ட் பி a கேஸ். ஸோ 7th செம்ல வந்து ஆப்டி வந்துச்சு அப்படின்னா நான் இப்ப சொன்னது எல்லாமே 7th செம் தான். 7th செம்ல வந்து சம் கொஸ்டின்ஸ் வில் பி டைரக்டா ஒரு சிங்கிள் டாபிக்ல இருந்து வரும். சம் கொஸ்டின்ஸ்ல வந்து 2 டாபிக்க கம்பைன் பண்ணி ஹைபிரிட் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. சிலதுல வந்துட்டு 15 ஆப்டி 2 கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ரோக்ராமிங். ஐ திங்க் கேஎல்ஏ நினைக்கிறேன். கேஎல்ஏல எப்படி இருந்துச்சுன்னா 20யோ 25யோ ஆப்டி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அண்ட் ரிமைனிங் 2 வாஸ் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ். ஸோ இப்படியும் வரும். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். அண்ட் சாரி, இன்னொன்னு வந்து என்னன்னா இன்னொரு மாடல் எப்படி வரும்னா இது வரும், டேட்டா பேஸ் கொஸ்டின்ஸ், டிபிஎம்எஸ் queries கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இட்ஸ் லைக் மேண்டட்ரி. கண்டிப்பா வந்து டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் இல்ல எஸ்எஸ்னாலுமே வந்து கண்டிப்பா நீங்க வந்து டிபிஎம்எஸ்ல யூ ஹாவ் டு பி ஃபெமிலியர் இன் ரைட்டிங் queries, எஸ்பெஷலி இன் ஜாயின்ஸ், அதுக்கப்புறம் நெஸ்டட் queries. இதுலலாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் queriesல யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். queries வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. So these are all the possible structures that you can expect in your first rounds. Either it should be a task based or the ones which I have discussed now. Dinesh Kumar, okay va? ஓகேக்கா. So where are the DBMS queries may you can practice in LeetCode or HackerRank. And also one more thing, LinkedIn வந்து keep it updated. கடைசி நிமிஷத்துல போய் LinkedInல எல்லா சர்டிபிகேட்ஸையும் அப்டேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ இருந்து கிராஜுவலா மேக் யுவர் திங்ஸ் ஆர் மேக் யுவர் certifications uploaded in your LinkedIn profile, because LinkedIn profile பாக்குறவங்க பாப்பாங்க like how long you are active in LinkedIn, because it shows how you are interested actually in professional world. So அதனால வந்து if you guys have participated already எதுனாலும் சரி, make sure you are updating in the LinkedIn as well. And also off campus you guys be ready, because I am not supposed to tell, உங்களுதுல வந்து strength ஜாஸ்தி and you'll be facing lot more struggles in obtaining an on campus internship offer. So please now take it as a personal advice and make sure you're building a strength, building your LinkedIn profile more strength and more powerful. ஏன்னா fourth years யாரும் இல்ல இருந்திருந்தாங்கன்னா I can point out their names and tell many of them got their off campus internships via LinkedIn. So ப்ளீஸ் நீங்க எப்படி ரெஸ்யூம்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அதே தான் லிங்க்டின்க்கும், பிகாஸ் இட் டெல்ஸ் ஹூ யூ ஆர். அக்கா மோஸ்டா இப்போ ஆஃப் கேம்பஸ்க்கு அப்ளை பண்றோம்னா அங்க பிளேஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும்க்கா? ஆஃப் கேம்பஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் போறது தான் பிரச்சனை. ப்ராசஸ்க்கே நம்ம போக மாட்டோம், நம்ம இது பார்க்க கூட மாட்டாங்க. பிகாஸ் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோம்னா வில் கோ அண்ட் அப்ளை டைரக்ட்லி இன் டு த லிங்க்டின் ஜாப் போஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலா ஜாப் போஸ்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா சில கம்பெனிஸ் தே ஹாவ் டு ஷோ தே ஆர் ஆக்டிவ் ஆன் லிங்க்டின், சரியா? ஸோ அதனால அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. சம் கம்பெனிஸ் டு பி ஃப்ராங்க் அவங்களுக்கு நிஜமாவே ஆள் வேணும் அதனாலயும் போஸ்ட் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. ஸோ யார் எதுக்கு போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. ஒரு சிலர் அவங்க கம்பெனி லிங்க்டின்ல ஆக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக ஜாப் போஸ்டர்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் வாட் யூ கைஸ் டூ இஸ் ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் த கம்பெனிஸ். எந்தெந்த கம்பெனிஸ் வந்து டேட்டா சயின்ஸ் இந்த இன்டர்ன்ஷிப் தராங்க அப்படிங்கிற கம்பெனிஸ் பாருங்க. அனலைஸ் லைக் உங்க சீனியர்ஸ் என்னென்ன ஆஃப் கேம்பஸ் கம்பெனிஸ் போனாங்க, ட்ரை டு கெட் த கான்டாக்ட் ஃப்ரம் தெம். உங்க சீனியர்ஸ் இன் சென்ஸ் யுவர் இமிடியேட் ஆஸ் வெல் ஆர் செட் பீப்புள், லைக் அவங்க எல்லாம் எங்கெங்க போனாங்க, கெட் த டேட்டா. நீங்க ஸ்டார்ட் அனலைசிங் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம், யாரை அப்ரோச் பண்ணலாம். ஸோ யாரை அப்ரோச் பண்ணலாங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி கம்பெனி இருக்கு, அது டேட்டா சயின்ஸ் கம்பெனி. யூ ஆர் வெரி ஷுர் தட் ஒன் ஆஃப் யுவர் சீனியர் ஹஸ் காட் 7th செம் இன்டர்ன்ஷிப். ஏன்னா வந்து என்ன பிரச்சனைனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டோன்ட் ப்ரொவைட் தட் 7th செம் இன்டர்ன்ஷிப். ஏன்னா நம்ம பண்ணிட்டு திருப்பியும் வில் கம் பேக் டு த காலேஜ், அதனால நிறைய கம்பெனிஸ் தர மாட்டாங்க. ஸோ
இப்ப நீங்க வந்து ரொம்ப ஷூர் என்னோட ஒரு சீனியர் அங்கதான் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அந்த கம்பெனில இருக்கிற டேட்டா சயின்ஸ் இப்ப எந்த ரோலுக்கு நீ டார்கெட் பண்றியோ அந்த பர்சன்ஸ் வந்து நீங்க அந்த கம்பெனி நேம் கமா அந்த ரோல் அப்படி இப்போ லிங்க்டின்ல சர்ச் பண்ணாலே ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு ஸ்டார்ட் கிவிங் கனெக்ட் ரெக்வெஸ்ட். கண்டிப்பா எனி 1 or 2 லைக் டோன்ட் ஹெசிடேட் டு கிவ் மெனி கனெக்ட் ரெக்வெஸ்ட். நத்திங் ராங் இன் தட். யாராவது 2, 3 பேர் அட்லீஸ்ட் தே வில் அக்செப்ட். அந்த 2, 3 பேர் அக்செப்ட் பண்றதுல நீ வந்து இந்த மாதிரி என்ன என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஐம் சோ அண்ட் சோ உன்னோட நேம் சொல்லிட்டு இந்த கோர்ஸ் நான் 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் டோன்ட் நோ ஹவ் ஆர் எம்எஸ்சி ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ். ஸோ அவங்க கிட்ட கிளியரா இந்த மாதிரி 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இந்த செம் நான் இது டேட்டா சயின்ஸ் ரோல் பாக்குறேன், எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட், ஸோ இது கேன் யூ ஹெல்ப் மீ அவுட் திஸ் அந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் எனி ஒன் வில். இப்ப நான் சொல்றது எப்படின்னா 10ல 3 பேர் தான் வந்து அக்செப்டே பண்ணுவாங்க. அந்த 3ல ஒருத்தங்க தான் ரெக்வெஸ்ட்டுக்கு ரிப்ளை ஐ மீன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் சினாரியோ. அதனால நீ வந்து நான் ரெக்வெஸ்டே ஒரு 3 பேருக்கு தான் கொடுத்தேன்னா நீ கடைசி வரைக்கும் லிங்க்டின் won't be helpful to you. அதனால வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ரெக்வெஸ்ட் கூட நிறைய பேருக்கு ஸ்டார்ட் கன்வேயிங் திங்ஸ் அபவுட் யூ. நீ எப்படி இருக்க நீ சொல்லாம அவங்களுக்கு தெரியாது. ஸோ கனெக்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே உனக்கு வேலை தந்துருவாங்கன்னா இல்ல. ஸோ இதெல்லாம் கேளுங்க. அவங்கனால முடியல அப்படின்னா கேன் யூ கைஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது கம்பெனிஸ்ல இருக்காங்களா, அதுல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேளுங்க. பிகாஸ் மெனி சீனியர் பீப்புள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே மே ஹாவ் தேர் ஓன் கம்பெனிஸ் டூ. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ். இந்த மாதிரிலாம் லிங்க்டின்ல வந்து இது பண்ணுங்க. அண்ட் லிங்க்டின்ல இன்னொன்னு என்னன்னா ஹெச்ஆர் அப்புறம் டேலண்ட் அக்விசிஷன் மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்க டைரக்டா கனெக்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து யூ கேன் கன்வே லைக் யூ கேன் சாட் வித் தெம். ஸோ இந்த மாதிரி லிங்க்டின்ல போனீங்கனாலும் எப்படி இருக்குன்னா தே வில் ஹாவ் சம் பேசிக் இது இப்ப சொன்ன பாசிபிள் ரவுண்ட்ஸ் எல்லாம் தான் அங்கேயும் இருக்கும். லிங்க் ஆஃப் கேம்பஸ் போறதுனால டோட்டலா மாறலாம் மாறாது. சம் கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் சூப்பரா இருக்கு, ரெஸ்யூம் சூப்பரா இருக்கு, அவங்களுக்கு ஏத்த டெக் ஸ்டாக்ல நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தே மே மூவ் டைரக்ட்லி இன் டு த என்ன சொல்றது ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்ட்ஸ் இருக்கும். டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் வந்து தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. இதர் ஒன் ரவுண்ட் இருக்கலாம், இல்லாட்டி 2 rounds இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. ஸோ கம்பெனிஸுக்குள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவா வேணாலும் இருக்கும். யூ ஹாவ் டு பி ரெடி வாட் எவர் த ஃபைட் இஸ் கோயிங் டு பி. நீ ரெடியா தான் இருக்கணும். ஸோ எப்படி நீ அந்த ஃபைட்குள்ள போறங்கிறது தான் வந்து மேட்டர். ஸோ யூ ஷுட் நாட் பி வெரி ஜெனரலைஸ் லைக் நான் வந்து லிங்க்டின் ஜாப் போஸ்ட் நிறைய அப்ளை பண்ணேன்க்கா, பட் எனக்கு எங்கேயுமே இருந்து ரிப்ளை கண்டிப்பா எங்கேயும் இருந்து ரிப்ளை வராது. பிகாஸ் நம்ம 7th செம் ப்ரொஃபைல் வந்து என்னோடதுமே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. 10th செம் போறப்பதான் ஓரளவுக்கு உன்னோட ரெஸ்யூமே ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்யூமா இருக்கும். அப்பதான் ஒரு 2-3 பேர் உனக்கு அப்ரோச்சே பண்ணுவாங்க அந்த ஜெனரலைஸ் ஜாப் போஸ்டர்ஸ்க்கு. அதனால தான் நான் சொல்றேன் இன்ஸ்பெசிபிக் பர்சன்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க்டின்ல. லிங்க்டின்ல வந்து நீங்க உங்க காலேஜ் சீனியர்ஸ் இதெல்லாம் ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் டோன்ட் பி இன் தட் ஸ்மால் சர்க்கிள் லைக் வேர் யுவர் சீனியர்ஸ் அண்ட் யுவர் காலேஜ் மெம்பர்ஸ் அதர். கோ எக்ஸ்ப்ளோர் திங்ஸ், கோ எக்ஸ்ப்ளோர் தி கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ்ல இருக்கிற பர்சன்ஸ்க்கு கனெக்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க. பிகாஸ் அவங்க லிங்க்டின் எப்படி ஒர்க் ஆகும்னா இஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் லைக் சம் ஆஃப் த போஸ்ட்னா உனக்கு அது தெரிய வரும். இப்போ நிறைய பேர் வந்து லிங்க்டின்ல பாத்துருந்தீங்கன்னா கமெண்டிங் ஃபார் பெட்டர் ரீச்னு இருக்கும். ஸோ அவர் கமெண்ட் பண்ணிருந்தாருன்னா இப்போ ஒரு பர்சன் வந்து எனக்கு ஃப்ரெண்டுனா ஜோதி வந்து எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாலும் ஜோதிக்கு அது விசிபிளா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா திஸ் இஸ் ஹவு த லிங்க்டின் நெட்வொர்க் ஒர்க்ஸ். ஸோ அதனால வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிறைய கொடுங்க. பிகாஸ் ஹையர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கொடுக்குறப்போ அவங்க ஜாப் போஸ்டோ இல்லாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டாலும் அவங்க லைக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபீட்ல வரும். So that you could get more opportunities to apply your or give your resumes to the mail. So இதுதான் வந்து லிங்க்டின்ல. அப்பார்ட் ஃப்ரம் லிங்க்டின் இன்டர்ன்ஷியலாஸ்லயும் அக்கௌண்ட் அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். நீங்களே போலாம், எந்த கம்பெனி ஸ்டைஃபண்ட் எல்லாமே இருக்கும். இன்டர்ன்ஷியலா நௌக்ரி இது எல்லாமே நீங்க அப்ரோச் பண்ணலாம். So apart from this, any queries for regarding off campus? Hello. Hello. Guys, am I audible? Yes, ka. Okay, so வேற ஏதாவது questions இருக்கா? Like how to answer for interviews அந்த மாதிரி?
because ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. I don't like I'm giving you more stuffs to remember. என்னன்னு எனக்கு தெரியல. If you guys want, I can speak further, like how to answer for interview questions, like face-to-face interviews, technical interviews. அதெல்லாம் என்னன்னு like uh, we have prepared an PDF regarding the topics. What are all the topics you should prepare for your data science interview? I hope Om Prakash has that. Please circulate it to the Om Prakash. Yes, ka. Please circulate to all. On the topics, வந்து you have to be very familiar, like from the math perspective. எல்லா இதுலயும் வந்துட்டு தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா you can crack any kind of data science interview. So அது நாங்க 7th sem as well 10th sem ஓட consolidated version of topics தான் இருக்கும் அதுல. Make sure that, and also be familiar whatever you are writing in your resume, like say for example நான் ஒரு என்எல்பி வந்து நான் போட்டிருக்கேன் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னா என்எல்பில இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட்க்கும் பர்ட் மாடல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டாலே தெரில அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி யாரா இருந்தாலும் உன்னை செலக்டே பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்ட, பிகாஸ் யூ ஆர் நாட் ஈவன் அனலைசிங் யோர் செல்ஃப் இன் அ பெட்டர் வே. அப்போ ஹவு கேன் யூ மேனேஜ் திங்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன்ங்கிற கொஸ்டின் வரும். ஸோ நன் ஆஃப் தெம் வில் பிக் யூ அப். ஸோ அதனால வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் ரைட்டிங் இன் யுவர் ரெஸ்யூம், be sure, ensure once to twice, 2 times, like you know all the things what you are mentioning in your resume, like whatever it may be, either in it is an areas of interest or programming language, tech stacks, or the models you are mentioning in your resume. So இதெல்லாம் தான் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்ல இதுல இருந்துலாம் தான் கொஸ்டின்ஸ் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், NLP வராது. இஃப் யூ ஆர் மென்ஷனிங் சம்வேர் NLP இன் யுவர் ரெஸ்யூம், தே வில் ஆஸ்க், தான் வராது. எம்எஸ் ஸ்டாட்டோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ரெஸ்யூம்ஸ். ரெஸ்யூம்ல இருந்து வெளியே வர்றது இந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால ஸோ பி ப்ரிப்பேர் வித் சம் ஆஃப் தி காமன் அல்கரிதம்ஸ், லைக் I have mentioned in the PDF la. So take that and start checking out all the topics which we have mentioned there. அது வந்து நாங்க ஒரு 3 to 4 members we discussed and wrote the topics out there. அதுல இருந்தா questions வரும். And if you guys don't know about any you guys have not any clue, எதுவுமே இல்ல தெரியாது, நான் ஒரு question கேட்கிறேன் blank out ஆயிடுச்சு அப்படின்னா, just ask them a minute time. Can ஒரு interview கிட்ட can I take a minute or two ன்னு கேளுங்க. Obviously they'll say yes you can அப்படின்னு. அந்த 2 minutes உன்னால தெரியல அப்படின்னா please don't remain silent. Tell them like what you are thinking in your mind. நீ வந்து சொல்லலாம், I am just thinking இந்த வேலை I can approach அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா your interviewer can help you and even they can tell you explicitly the answers. So இந்த மாதிரி you can get the answers from them and you can articulate it. So அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, உன்னால ஈஸியா கிராஸ்ப் பண்ண முடியுதா, உன்னால எதுவுமே தெரிலனாலுமே உன்னால ஏதாவது கொஞ்சமாவது ரிலேட்டடா யோசிக்க முடியுதா, அவங்க சொல்றது கிராஸ்ப் பண்ண முடியுதா, அதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஸோ இன்டர்வியூ இஸ் நாட் அபவுட் ஒன்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், கெட்டிங் த ரைட் ஆன்சர்ஸ் பேக். நோ, இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ். அதுதான் அவங்க ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ this is how you have to tackle the questions if you don't know anything. So anything else you guys need to know? ஓம் பிரகாஷ், டைம் ஆயிடுச்சா என்ன? ஹலோ, சொல்லுங்கக்கா. டைம் ஆயிடுச்சா என்ன? இன்னும் கொஞ்சம் டைம் என்னாலும் கன்சியூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் நீங்க ஐ எம் ஹேவிங் லைக் Q&A செஷன் தான். நீங்க தான் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கணும், லைக் இன்டர்வியூ ப்ராசஸஸ் ஆர் தி கம்பெனி டீடைல்ஸ், வாட் யூ நீட், சம்திங் லைக் தட். ஓகே. So any ICs is here? Dinesh Kumar is there. Oh, why is he not responding then? Hello, Dinesh. Yes ka, I am one of the IC ka. Okay, so you guys started the internship processes, like how it's going? Do you guys got Yes. any contacts, or do you guys are in touch with other ICs, senior ICs, or placement PCs? Yes ka, we had a meet today. Okay, fine. So resumes எல்லாம் எப்ப கலெக்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? இப்போ நவம்பர். So how you guys are planning? அவங்க வந்து சொன்னாங்க 1 week டைம் கொடுத்து ரெஸ்யூம்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க.
இன்னைக்கு ஓகே மார்னிங் ஃபைன். தான்க்கா மீட் இருந்துச்சு. ஓகே ஃபைன். சரி ஓகே. ஸோ அதான் ரெஸ்யூம்ஸ் நீங்களுமே வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் பி கம்யூனிகேட்டிவ் வித் கிளாஸ். லைக் அவங்க கிட்ட கேளுங்க. பிகாஸ் சம் ஆஃப் தெம் மைட் பி டூயிங் சம் ப்ராஜெக்ட்ஸ் ரைட் நவ். அதுக்கப்புறம் அவங்க அப்டேட் பண்ணலாம் ரெஸ்யூம்ல லேட்டர் ஆன். ஸோ அது கரெக்டா வந்து ஒரு டைம் கேட்டுட்டு இஃப் எனி கம்பெனிஸ் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரெஸ்யூம் ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் நான் இந்த ரெஸ்யூம் இருக்கு, நான் யாராவது அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு யூ கைஸ் ஜஸ்ட் சர்க்குலேட்டட். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஐசி பெர்ஸ்பெக்டிவ்ல அவ்வளவுதான். வேற ஏதாவது உங்களுக்கு கம்பெனிஸ் ஏதாவது வேணும், ஐ மீன் தெரியணும் அப்படின்னா யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ் வரும், எவ்வளவு கம்பெனிஸ் வரும், அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கைஸ் கேன் ஷூட். நத்திங் ஆஸ் ஆஃப் நவ்க்கா. ஓகே ஃபைன். ஸோ அவ்வளவுதான். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல கேன் வி வைண்ட் அப்? And also one more thing to say, don't expect more stipend in your 7th semester internship, because எல்லாத்துக்குமே வந்து ஒரு டாப் பேயிங் கம்பெனிஸ்ல கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்தா இல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் லைக் ஹவு தி சிச்சுவேஷன் இஸ் தேர். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா எல்லா டாப் பேயிங் கம்பெனிஸ்லயும் உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமானா அதுவும் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் தான். யூ மைட் கெட் ஹை பேயிங் stipend for your 7th sem internship, but you don't have a solid project to mention in your resume. இது நடந்திருக்கு. ஈவன் இன் ஆர் செட் வந்து ஒரு நல்ல கம்பெனில இருந்தாங்க, பட் they didn't have any solid project saying like இது வந்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு they didn't have. But say for example நானே வந்து I have not selected for in a company which gave me many fancy number as the stipend. சரியா? So I was like getting only 15,000 for my 7th sem internship. So அந்த அப்போ வந்து but I had 3 handful of projects which I solely worked in it. So என்னால சொல்ல முடியும் இந்த 3 projects நான் தான் work பண்ணேன். I can explain each and every stuff, and 3 was from the data science. So 10th semester I didn't even care about what I should put in the resume about the project, because எனக்கு experience I have 3. apart from that என்கிட்ட ஒரு full stack லயும் இருந்துச்சு, data science-உம் front end எல்லாம் இது பண்ணி இருந்துச்சு. and 7th sem இருந்த 2 unique projects இருந்துச்சு. I had 6 projects. so வந்து எனக்கு அது பெரிய ஒரு மேட்டராவே தெரியல. பட் those who went in a good paying company அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கூட அவங்களால சொல்ல முடியல இதை நான் தான் பண்ணேன்னு. and also they couldn't mention in the resume. ஏன்னா அது ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டாவே அது இல்லை. அது ஃபுல் ஸ்டாக்னும் சொல்ல முடியாது, டேட்டா சயின்ஸும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் நடக்கலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹை பேயிங். அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிரும். ஜஸ்ட் லுக் ஹவு த கம்பெனி, ஹவு த ப்ராஜெக்ட்ஸ் இஸ் தேர் இன் த கம்பெனி, ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கா, அவ்வளவுதான். தட்ஸ் இட். அவ்வளவுதான் பார்க்கணும் நீங்க. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கோ தேர், யூ ஹாவ் டு லேர்ன். 10th semல பாத்தீங்கன்னா கூட இதுல ஒரு லாஜிக் இருக்கு. பிகாஸ் யூ கைஸ் வில் பி கெட்டிங் கன்வர்ஷன். அதனால உங்களோட ஃபியூச்சர் வந்து இட் டிபெண்ட்ஸ் தேர். ஆனா அதுவுமே இப்போ வந்து எப்படின்னா நீ வந்து அதே கம்பெனில வந்து 5 years 10 years ஒர்க் பண்ண போறது இல்லை. ஆப்வியஸா ஸ்விட்ச் ஆயிடுவோம் 1 yearக்கு அப்புறம். ஸோ அங்கேயுமே வந்து எங்க சீனியர்ஸ் எல்லாம் வந்து பர்சனலா சொல்லியிருக்காங்க, நான் இந்த கம்பெனி போறேன் ஏன்னா எனக்கு இங்க லேர்னிங் ரேட் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து 6 LPA கம்பெனில இருந்து 3 LPA கம்பெனிக்கு மாறினாங்க. ஏன்னு கேட்டதுக்கு 6 LPA கம்பெனி எனக்கு லேர்னிங்கே எதுவுமே இல்லை, 1 year வந்து நான் எதுவுமே கத்துக்கலன்னா என்னால அட் த எண்ட் ஆஃப் த இயர் இன்னொரு நல்ல டேட்டா சயின்ஸ் கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆக முடியாது. ஸோ ஷீ மூவ் ஃப்ரம் 6 LPA to 3 LPA. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் கேஸ் சினாரியோஸ் இருக்கு. பீங் தேர்ட் இயர், ஐ டோன்ட் நோ லைக் ஹவு மச் அவேர் யூ கைஸ் ஆர் அபவுட் திஸ். ஸோ அதனால டோன்ட் ஹேவ் இன் மைண்ட் தட் அவங்க அவ்வளோ வாங்குறாங்க, அந்த பர்சன் அங்க செலக்ட் ஆயிட்டாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் த லக்கும் இருக்கு இதுல நிறையா. ஸோ அதனால டோன்ட் ஃபெட் அப். எப்போ வந்து கடைசியில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது, அந்த ஒரு கண்டிப்பா ஒரு கம்பெனில உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கு பி ரெடி. ஈவன் இன் 4th உங்களோட இமீடியட் சீனியர்ல வந்துட்டு 1 month எல்லாரும் இன்டர்ன் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் கிடைக்காம செகண்ட் மந்த்ல தான், இன்டர்ன்ஷிப் பீரியட்ல செகண்ட் மந்த்ல கம்பெனில நல்ல பேர்ல சூப்பர் கம்பெனி சூப்பர் ப்ராஜெக்ட் கிடைச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால பி கன்சிஸ்டன்ட் இன் வாட் எவர் யூ டூ. நீ பாட்டுக்கு உன் வேலை பண்ணு, கரெக்டா எல்லாத்துலயும் பி அப்டேட்டட் இன் வாட் எவர்
areas of interest you are. கம்யூனிகேட் வெல். இப்படி இப்போ இந்த மீட்டிங்ல நிறைய பேசியிருக்கணும், யாருமே பேசல. இப்படிலாம் இருந்தீங்க. டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு மெயின் வாய் தான். வாயே இங்க இல்லைன்னா யூ கான் செல் யுவர் செல்ஃப் இன் அன் இன்டர்வியூ அண்ட் யூ வில் நாட் பி பிக்ட் அப். நீ டெக்னிக்கலா பயங்கர சவுண்டா இருக்கலாம், பட் யூ யூ நீ சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் நீ இதெல்லாம் பண்ணிருக்க, இதெல்லாம் பண்ணிருக்க. யூ ஹாவ் டு சேல் யுவர் செல்ஃப். உனக்கு 15 to 20 minutes தான். அந்த 20 minutesல நீ பண்ண 3 years எஃபர்ட் நீ அங்க எக்ஸ்பிளிசிட்டா செல் பண்ணும். அதுதான் இன்டர்வியூ. சோ அது இல்ல, அதுக்கு கம்யூனிகேஷன் தான் மெயின். தப்போ கரெக்டோ யூ ஹாவ் டு பிளாஸ்ட் இட் அவுட். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே உன்னால பேச முடியலன்னா ஒரு தேர்ட் பர்சன் அதுக்கு உட்கார போறாங்க. எய்தர் இட் பி அ பர்சன் ஆர் பி அ பேனல் ஆஃப் மெம்பர்ஸ், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஹவு டு யூ கைஸ் கோ கம்யூனிகேட் தேர்? அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு மட்டும் as if you are saying like a robotனா அவன் கண்டிப்பா எடுக்க மாட்டான். அந்த கொஸ்டின் மட்டும் நீ ஆன்சர் பண்ணிட்டே இருந்தா யூ ஹாவ் டு ப்ராக்டிக்கலி சொல்லணும். நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசினா ப்ராஜெக்ட் பத்தி மட்டும் பேசிட்டே இருக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு ஃபேஸ் பண்ணேன், இந்த டைம்குள்ள என்னால முடிக்க முடியல, நான் இப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா அவங்க லைக் தேல் பி மோர் கீன் இன் யோர் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ நீங்க இன்டர்வியூங்கிறது நத்திங். யூ ஹாவ் டு சேல் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு கிராப் அட்டென்ஷன் ஃப்ரம் த ஹைரிங் பர்சன். அவ்வளவுதான். எய்தர் இட் பி டெக்னிக்கல் ஆர் வாட் எவர் ஹெச்ஆர் ரவுண்ட் எதுனாலும் இதுதான். So please be don't be shy in communicating with others. DCS it is going mock. I don't know about what's the case in MSc AML or SS or DS. Mocks நிறைய அட்டென்ட் பண்ணுங்க. இன் கைஸ் இன் ஸ்பெசிபிக் இங்க இருக்கிற கைஸ் யாருக்காவது மத்த கிளாஸ் டிசிஎஸ் இல்ல, டிசிஎஸ்னாலும் சரி எதுனாலும் சரி, இஃப் யூ கைஸ் வாண்ட் எனி mock interviews to be conducted by myself or any of my friends, please let me know. யார்கிட்ட சொல்லி let me know. I think my number is there in the group. So if you guys want that, we can schedule it. So it's all up to you. Now you guys have to work on, and you guys have to decide what you're going to do in the next upcoming months. That's all about my inputs to you. So if you guys have any questions, you can, or else can I get my feedback like how I have done for today? Akka, do we have mocks for second years also, or is it too early? So it's not wrong to attend mock in second years, but as of now, you guys have to work more on your basics and you have to work more on your projects rather than attending mock. Because நீங்க அதெல்லாம் ஓகே, எனக்கு நான் பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங், எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு, I'm making myself resume ready அப்படின்னா you can obviously ask for a mock. Okay, Akka. ஸோ இல்ல இப்போ வரைக்கும் ரெஸ்யூம் இருக்கு, எனக்கே டவுட்டா இருக்கு, நான் அதெல்லாம் ரெடியா இருக்கேனா இல்லையா அப்படின்னாலுமே யூ கேன் கன்சல்ட் எனி ஒன் ஆஃப் த சீனியர்ஸ் அண்ட் யூ கேன் வேலிடேட் யுவர் செல்ஃப் வேர் யூ ஸ்டாண்ட். ஸோ அதுவும் பண்ணலாம். யூ கேன் சென்ட் யுவர் ரெஸ்யூம், என்ன இப்போ கையில வச்சிருக்கீங்களோ அதை சென்ட் பண்ணிட்டு இது ஓகேவா இல்ல என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு அதுதான் சொல்றேன். யூ ஹாவ் டு கம்யூனிகேட் வித் யுவர் சீனியர்ஸ். எங்க போனாலும் கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ். இல்லாட்டி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது என்னன்னு யாருக்கும் வெளியே தெரியாது. ஸோ எய்தர் எந்த கோர்ஸ் எந்த பிரான்ச்னாலும் சரி, சீனியர்ஸ் கிட்ட பி கம்யூனிகேட்டட் வித் சீனியர்ஸ். கடைசி நேரத்துல போய் கம்பெனிஸ்க்கு மட்டும் கேட்டீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப மட்டும் வராங்க பாருங்கன்னு நினைப்பாங்க. ஸோ ப்ளீஸ் கம்யூனிகேட் வெல் வித் சீனியர்ஸ், பி இன் டச் வித் தெம். சீனியர்ஸ் நிறைய கம்பெனிஸ் உள்ள நிறைய பேர்த்த ஹையர் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஈவன் இன் 10th sem ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ்ல கூட. ஸோ சீனியர்ஸ் கேன் ஹெல்ப் யூ இன் மெனி வேஸ். So and also they can teach you in many matters, because theoretically sem எழுதுறதெல்லாம் எழுதிடலாம், ஒரு ஓவர் நைட் படிச்சு 8 above GPAவும் வாங்கிடலாம். பட் when it comes to interview அது கேஸ் கிடையவே கிடையாது. 7.5 வாங்குறவங்க உனக்கு 9 முன்னாடி பிளேஸ் ஆகலாம். ஸோ என்ன வேணா ஆகலாம். ஸோ you guys have to decide what you're going to. டைம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுங்க. you guys still have time. You can achieve many things with this span of time. ரெண்டுமே ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் ரெண்டுமே parallel-ஆ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். apart from that, if you guys have any questions anytime, you guys can ask me also. So all the best guys, நல்லா பண்ணுங்க. Can we wind up? Om Prakash and Jyoti. எஸ்க்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு. ஆல் திஸ் 1 hour ஒரு நல்ல ப்ராட் வியூ கிடைச்சிது, எங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிதுக்கா.
ஆன் ரெஸ்யூமே பார்ட் ஓகே. அதுவும் அண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ் பத்தியும் எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சதுக்கா. தேங்க்யூ ஸோ மச். Thank you guys. Thank you. Thank you so much. தேங்க்யூக்கா. If you have Thank any you. doubts, we will reach you out in LinkedIn or Yeah, sure. Doubts எதுனாலும் okay. 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 தேங்க்யூக்கா. Bye. Thank you guys. All the best. பாய்க்கா. தேங்க்யூ. Thank you. Thank you.